1918 பொன்னம்பல அருணாசலம் சிங்கள தலைமைகளை நாடி ஒப்பந்தம் செய்தார். ஏமாற்றப்பட்டார். 1925 மகேந்திரி ஒப்பந்தமும் தமிழரை ஏமாற்றியது. 1957 பண்டா செல்வா ஒப்பந்தம் பண்டார் நாயக்காவால் கிழித்தறியப்பட்டது. 1965 டட்லி செல்வா ஒப்பந்தம் டட்லி சேன நாயக்காவால் கிழித்தறியப்பட்டது. 1985 தமிழர் தரப்பையும் சிங்கள அரசையும் இந்தியா திம்புவில் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுத்தியது. அது பயனற்று போனது. 1989 90களில் பிரேமதாச அரசுடன் விடுதலை புலிகள் பேசினர். அதுவும் பயனற்று போனது. 1994 95 காலப்பகுதியில் சந்திரிகா குமாரதுங்க அரசுடன் விடுதலை புலிகள் பேசினர். அதுவும் பயனற்று போனது. 2002 ரணில் விக்ரமசிங்கவுடன் விடுதலை புலிகள் பேசினர். அது முன்போன்று இல்லாத வகையில் மூன்றாம் தரப்பு மத்தியஸ்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டு பல கட்டமாக பேச்சுவார்த்தை நடந்து வந்தது. இதன் விளைவாக சிரான் கட்டமைப்பையோ மீள் சுனாமி நிவாரண கட்டமைப்பையோ அல்லது இடைக்கால தன்னாட்சி வரைவையோ ஏற்காத சிங்கள அரசு தரப்பு ஆபரேஷன் பெக்கன் திட்டத்தை நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்துமாக இருந்தது. இப்படி அரசியல் சீர்திருத்தம், ஒப்பந்தம், பேச்சுவார்த்தை, தனி சிங்கள சட்டம், திட்டமிட்ட சிங்கள குடியேற்றம் மற்றும் பல்கலைக்கழக புகுமுக மாணவர்களில் தமிழ் மாணவர்களை தரப்படுத்தல் என பல்வேறு வழிகளை கொண்டு தமிழர்களை அழிப்பதில் சிங்கள பேரினவாத அரசு குறியாக இருந்த போது வேறு வழியின்றி தமிழ் இளையோர் ஆயுதம் ஏந்தி போராட நிர்பந்திக்கப்பட்டனர். பேச்சுவார்த்தை மூலம் எட்டாததை தமிழ் இளையோர் ஆயுத போராட்டம் மூலம் எட்டி பிடித்தனர். உச்சமாக விடுதலை புலிகள் தமிழீழ நிலரசு ஒன்றை கட்டி எழுப்பியது. 2009 மே நடுப்பகுதியில் ஆபரேஷன் பெக்கன் திட்டம் மூலம் ஆயுத போராட்டம் மௌனித்து போனது. இருந்தும் சிங்கள பேரினவாதிகள் ஓய்ந்தார்களா? இல்லை. வனவள திணைக்களம், தொல்பொருள் திணைக்களம், பௌத்த அமைப்புகள் மற்றும் முப்படைகள் என தமிழர்களின் நிலங்களை அபகரித்து தமிழர்களின் பண்பாட்டு அடையாளங்களை திட்டமிட்ட வகையில் அளித்து வந்தனர். குறிப்பிட்டு சொல்வதானால் பூர்வீகமாக தமிழர் வாழ்ந்த தமிழீழ நிலப்பரப்பை சிங்களமயமாக்குவதுதான் ஸ்ரீலங்கா அரசின் நிலைப்பாடு. இந்த நிலையில் இன்றைய இளையோர் நாம் எமது தமிழீழத்தை மீட்டெடுக்க போராட வேண்டும். மோரோ தேசிய விடுதலை இயக்கம் மிந்தனவை சுதந்திர நாடாக்க போராடியது. அவர்களை பேச்சுவார்த்தைக்குள் இழுத்து சிதைத்தார்கள். ஆனால் சுதந்திர வேட்கையுடன் மிந்தனவை மீட்பதற்கு மோரோ தேசிய விடுதலை இயக்கம் இன்றும் போராடுகிறது. நைஜீரியா பியஸ்வராவின் விடுதலை போராட்டத்தை முடித்து விடலாம் என, நசுக்கி விடலாம் என கொடூரமான தாக்குதல்களை செய்து பியஸ்வராவின் விடுதலை முடிக்கலாம் என நம்பியது. ஆனால் பியஸ்வரா தனது விடுதலைக்காக இன்றும் போராடுகிறது. கூர்திஸ்தானின் போராட்டம் அவர்களின் தலைவர் ஒச்சால்டனின் கைதுடனும் மற்றும் ஈராக் கூர்திஸ்தான் பாராளுமன்ற அமைப்புடனும் முடிவுக்கு வரும் என பலர் கருதினர். ஆனால் கூர்திஸ்தான் போராளிகள் தங்கள் சொந்த மண்ணை மீட்க இன்றும் போராடுகின்றனர். பாலஸ்தீன மக்களை பேரழிவுக்குள்ளாக்கி அவர்களின் நிலங்களை பேரழிவுக்குள்ளாக்கிய போதும் பாலஸ்தீன மக்கள் போராடுகின்றனர். இன்று எங்களுக்கு முள்ளிவாய்க்கால் போல அவர்களுக்கு காசா பேரவலத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இருந்தும் பாலஸ்தீன மக்கள் தங்கள் மண்ணை மீட்க போராடுகின்றனர். இப்படி உலகம் முழுவதும் போராடினால் தான் வெற்றியை அடைய முடியும் என்பதற்கு ஏராளம் எடுத்துக்காட்டுகள் உள்ளன. இன்று நாம் போகன்வில்லை பார்ப்போம். போகன்வில் 1960களிலிருந்து தனியரசு அமைப்பை கோரி போராடி வருகிறது. அப்போது அது ஆஸ்திரேலியாவின் ஆட்சிக்குட்பட்டிருந்தது. 1975 ஆஸ்திரேலியா போகன்வில்லை பப்புவா நியூகினியாவுடன் இணைத்து விடுவித்தது. எப்படி? கிட்டத்தட்ட 1948 பிரித்தானியர் தமிழீழத்தை ஸ்ரீலங்காவுடன் இணைத்து விடுவித்தது போல இருந்தும் போகன்வில் தனியரசு கோரிக்கையை வலியுறுத்திய நின்றது. அதன் அடுத்த கட்டமாக 1988 தொடக்கம் 1998 காலப்பகுதியில் நடந்த ஆயுத போராட்டத்தில் 20,000 உயிர்களை இழந்ததன் விளைவாக 2019 நவம்பர் 23 தொடக்கம் டிசம்பர் 7 வரை போகன்வில் மீது பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு 98 விழுக்காடு போகன்வில்லுக்காக அமைந்தது. எதிர்வரும் குறுகிய நாட்களிற்குள் போகன்வில் புதிய நாடாக போகிறது. எனவே இப்படித்தான் தமிழீழம் மீது பொது வாக்கெடுப்பை வெற்றிகரமாக செய்து முடிக்க இன்றையோர் நாம் களப்பணியாற்ற வேண்டும். உலகம் முழுவதும் போராட்டத்தில் குதித்தவர்கள் இளையோர் என்பது புதிதல்ல. 24 வயதில் தூக்கிலிடப்பட்ட பகத்சிங், 17 வயதில் போராட்ட களத்தில் குதித்த கோசிமின், பாகிஸ்தானில் பெண்கள் உரிமைக்காக போராடிய மலாலா என இந்த இளையோர் பட்டியல் நீளமாக உள்ளது. இன்று நாம் இளையோரை பார்க்க போனால் 24 வயதுடைய எம்மா கொன்சாலேஸ் 2018 அமெரிக்கா புளோரிடா பார்க்லாண்ட் உயர் பள்ளியில் துப்பாக்கிச் சூட்டிலிருந்து தப்பியவர். அவர் இன்று அமெரிக்காவில் புரட்சி பெண்ணாக வலம் வருகிறார். 24 வயதுடைய யோசுவா வோங் சீனாவிடமிருந்து ஹாங்காங் மக்களாட்சி உரிமை பெறுவதற்காகவும் மனித உரிமைக்காகவும் போராடி வருகிறார்.
22 வயதுடைய அஹ்மத் தமீமி மேற்கு கரையில் பாலஸ்தீனிய மக்களுக்காக குரல் கொடுத்து வருகிறார். இப்படி உலகம் முழுவதும் போராட்டத்தில் குதித்தவர்கள் எளியவர்கள் என்பது வரலாற்று உண்மை. எங்களுடைய தமிழீழ விடுதலை போராட்டத்தில் எங்கள் தலைவர் மேதக வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் உட்பட போராளிகள், தளபதிகள் என அனைவருமே இளவயதில் போராட புறப்பட்டனர். கேப்டன் மாலதி, கேப்டன் அங்கேட் கன்னி, கேப்டன் மில்லர், மேஜர் சோதியா, லெப்டினன்ட் திலீபன் என அனைவருமே எங்கள் தேசத்தின் விடுதலைக்காக இளையோராகவே புறப்பட்டனர். எனவே அப்படி புறப்பட்ட அத்தனை மாவீரர்களையும் கண் முன்னே நிறுத்தி இன்றைய இளையோராகிய நாம் சிறைப்பட்டிருக்கும் தமிழீழத்தை மீட்டு எமது மண்ணில் எங்கள் மக்களை சொந்த மண்ணில் மதிப்புடன் வாழ வைக்க வேண்டும். எங்கள் தலைவர் வரலாறு எனது வழிகாட்டி என கூறியதற்கு நாங்கள் வரலாற்றை படிப்போம், வரலாற்று கடமையாற்றுவோம், வரலாறு படைப்போம். தமிழரின் தாகம், தமிழீழத் தாயகம். நன்றி, வணக்கம்.